ஆனா அதுக்கு ரே, நீ இந்த கேஸ்க்குள்ள வராத. நீ தான் இப்ப ரிலீவ் ஆயிட்டல்ல. ரொம்ப யோசிக்காத. கேஷுவலா விடு." அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அடுத்த நாள் ரொம்ப பிஸியான ரயில்வே ஸ்டேஷன்ல அடுத்த சம்பவம் பண்றதுக்கு லைட் எகாமி காத்துட்டு இருக்காரு. ஏஜென்ட் ரேப் என்பவர் அங்க வந்ததும், அவர் பின்னாடி போய் நின்னு, "நான் தான் கீரா. நீ இப்ப திரும்பினாலும், இல்ல உன் பாக்கெட்குள்ள கை விட்டாலும் நான் உன்ன கொன்னுடுவேன். நான் தான் கீரான்னு இப்போ உனக்கு ப்ரூவ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான்ல, இப்ப அவரு இறந்துருவான். அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறான். அந்த ஆளு ஒரு செக்ஷுவல் அசால்ட் கேஸ்ல ரொம்ப நாளா கம்ப்ளைண்ட் வந்தும், எவிடன்ஸ் இல்லாம தப்பிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு, "நான் சொல்றத இப்ப கேளு. நான் சொல்றத நீ அப்படியே செய்யலன்னா, உன்னோட ஃபேமிலிய நான் கொன்னுடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, கையில ஒரு ட்ரான்ஸ் ரிசீவரையும், ஒரு ஃபைலையும் குடுத்து, "வர ட்ரெயின்ல டோர் பக்கத்துல இருக்க சீட்ல போய் உட்காரு." அப்படின்னு சொல்றாரு லைட் யகாமி. நான் கேட்குற கேள்விக்கு ரிசீவர்ல பதில் சொல்லணும். அதுக்கான பதில் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா, அதுக்கு மாறா நீ மாத்தி சொல்றியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத கேட்குறேன். தப்பா சொன்னேன்னா, உன்னோட ஃபேமிலிய கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான் லைட்.